गीता सुगीता कर्तव्या किम अन्यैः शास्त्र संग्रहैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता. பகவான் அருளி செய்த கீதை, அதை ஒருத்தன் தெரிந்து கொண்டானால் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான். அதை அறிய மறந்தால் எதை அறிந்தும் உபயோகம் இல்லை. அப்படி என்னதான் கீதையில் உள்ளது? அனைத்துமாகி நிற்கும் கண்ணனை கூறுகிறது. பகவத்கீதை 10வது அத்தியாயத்தில் வர்க்கம் வர்க்கமான அனைத்தையும் எடுத்து அதற்குள் தான் யாராக இருக்கிறேன்னு கண்ணன் உரைக்கிறார். அநேகமா இதுல சொல்லப்படாத வர்க்கம், சொல்லப்படாத பிராணியோ மனிதர்களோ பொருட்களோ ஏதும் இல்லை. அப்ப அனைத்தும் தான் பகவான் சொல்லிட்டார். அந்த கீதையை தெரிந்து கொண்டாத்தானே அனைத்தும் அவர்னு புரியும். நாம பார்த்து கொண்டிருப்பது 11வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயம். அதில் தான் எதற்குள் யாராராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வருகிறார். தொடர்ந்து சொல்லுகிறேன். தீர்த்தானாம் ஸ்ரோதசாம் கங்கா சமுத்திரஹா சரசாமகம் 20வது ஸ்லோகத்தில் இருந்தோம். தீர்த்தங்கள், ஓடுகிற நதிகளுக்குள்ளே கங்கையாக இருக்கிறேன். தேங்கி நிற்கும் தண்ணீருக்குள்ளே கடலாக உள்ளேன். ஆயுதங்களுக்குள் வில்லாக இருக்கிறேன். திரிபுரக்னஹா தனுஷ்மதாம், வில் ஏந்தியவர்களுக்குள் திரிபுர சம்ஹாரம் பண்ணியவனாக இருக்கிறேன். ஜிஷ்ஞானாம் அஸ்ஞகம் மேரு, மேலானவர்கள் யோகிகள் அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்குள் மேருவாக இருக்கிறேன். அதே போல ஆஹானாம் ஹிமாலயா மேரு, கஹனானாம் ஹிமாலயா, ஆழமாக நிமிர்ந்திருக்கக்கூடிய அடைவதற்கு ரொம்ப துர்லபமாக இருக்கக்கூடிய மலைகளுக்குள் ஹிமாச்சலமாக இருக்கிறேன். வனஸ்பதினாம் அஸ்வத்தம், மரங்களுக்குள் அஸ்வத்த மரமாக இருக்கிறேன். ஓஷதீனாம் அகம் யவஹ, யவம் என்னும் வகையான கோதுமை. ஓஷதிகளுக்குள் தானியங்களுக்குள் யவதான்யமாக இருக்கிறேன். புரோதசாம் வசிஷ்டோகம், அதாவது புரோகிதர்களுக்குள்ளே வசிஷ்டாச்சாரியராக இருக்கிறேன். பிரம்மிஷ்டானாம் ப்ரஹஸ்பதி, பிரம்மத்தை அறிந்தவன் வேதாந்தி, அவர்களுக்குள் ப்ரஹஸ்பதியாக இருக்கிறேன். ஸ்கந்தோகம் சர்வசேனான்யாம், சேனாபதிகளுக்குள்ளே ஸ்கந்தன் முருகனாக இருக்கிறேன். அக்ரகண்யாம் பகவான் அஜஹா, அதாவது நல்ல மார்க்கத்தை காட்டக்கூடியவர்களுக்குள் அஜன்னு பேர் பெற்ற பிரம்மாவாக இருக்கிறேன். யஜ்ஞானாம் பிரம்ம யஜ்ஞோகம், நித்தியப்படி நாம பண்ண வேண்டிய யஜ்ஞங்களுக்குள், அனைத்து யஜ்ஞங்களுக்குள் பிரம்ம யஜ்ஞமாக இருக்கிறேன். விரதானாம் அவிஹிம்சனம், விரதங்களுக்குள்ளே பிறரை ஹிம்சிக்காமல் இருக்கிறோமே அஹிம்சா, அப்படிப்பட்ட விரதமாக உள்ளேன். வாயு அக்னி அர்க்க அம்பவார்காத்மா சுச்சினாம் அப்பியகம் சுச்சிகி, யாரெல்லாம் பெருக்கிறது செய்கிறார்களோ, செதுக்கிறது செய்கிறார்களோ, முழுகிறது செய்கிறார்களோ, இப்படி சுத்தி பண்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்குள் காற்றாகவும் தண்ணீராகவும் நெருப்பாகவும் இருக்கிறேன். என காற்றடித்து குப்பை ஓடுறது உண்டு, அலம்பி தள்ளி குப்பையை போக்குறது உண்டு, நெருப்பை பத்த வச்சு அழுக்க போக்குறது உண்டு. அப்ப சுத்தி செய்யும் தொழிலாளிகள் ஆறாரோ அவர்களுக்கு காற்றாகவும் நெருப்பாகவும் அதே போல் தண்ணீராகவும் உள்ளேன். யோகானாம் ஆத்ம சம்ரோதா, அஷ்டாங்க யோகம்னு சொல்லுகிறோமே, அந்த யோகங்களுக்குள் சமாதின்னு சொல்லக்கூடிய யோகமாக இருக்கிறேன். மந்திரோஸ்மி விஜிகீஷதாம், அறியணுங்கிற ஆசைப்படுறவர்களுக்கெல்லாம் அறிவிக்கும் மந்திரமாக இருக்கிறேன். ஆன்வீக்ஷிகி கௌசலானாம், புத்திசாலிகளுக்கு ஆத்ம வித்தையாக இருக்கிறேன். விகல்பகா கியாதிவாதினாம், வாதம் பண்றவாளுக்குள்ளே வாதங்களுக்குள் விகல்பமாக இருக்கிறேன். விகல்பம்ங்கிறதுனா இதுவா அதுவா, இப்படி சொல்லிடா அப்படி சொல்லிடான்னு மாத்தி மாத்தி கேட்கறது, எப்படி சொன்னாலும் தப்புன்னு ப்ரூவ் பண்றது, இதுதான் விகல்பம்னு சொல்லுவார்கள். விகல்பமாக இருக்கிறேன். ஸ்திரீனாந்து சதரூபாகம், பெண்களுக்குள் சதரூபையாக உள்ளேன். பும்சாம் ஸ்வயம்புவோ மனுகு, ஆண்களுக்குள் ஸ்வயம்புவ மனுவாக இருக்கிறேன். நாராயணஹா முனீனாஞ்ச, முனிகள் ரிஷிகளுக்குள் நாராயண ரிஷியாக இருக்கிறேன். குமாரோ பிரம்மச்சாரினா, சனத்குமாரன் பிரம்மச்சாரிகளுக்குள் சனத்குமாரன் பிரம்மாவனுடைய மானசபுத்திரன், அவனாக உள்ளேன். தர்மானாம் அஸ்மி சந்நியாசா, தர்மங்களுக்குள் சந்நியாச தர்மமாக இருக்கிறேன். க்ஷேமானாம் அபகிர்மதிகி, நல்ல உணவுக்கு க்ஷேமம் கொடுக்கக்கூடிய நமக்கு நன்மை செய்யக்கூடியவதற்குள் அபகிர்மதிகி, மதியை வெளியே விட்டுறது. அப்படின்னா புத்தி மற்றவத்தை நினைப்பதுல இருந்து மாறி உள்ள இருக்கிற ஆத்மாவை நினைக்கிறது இல்லையோ, அப்ப வெளியில இருக்கிறத பார்க்காமல் உள்நோக்கி பார்த்தல், அதுவாக இருக்கிறேன். அப்ப க்ஷேமானாம் அபகிர்மதிகி, இதற்கு நமக்கு க்ஷேமம் கொடுக்கறதுக்குள்ளே
ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது உள்நோக்கி பார்த்தல், அதுவாக உள்ளேன். குஹ்யானாம் சூதுதம் மௌனம், ரகசியங்களுக்குள்ளே மறைக்க வேண்டியவதுக்குள் பிரியமான பேச்சாகவும் இருக்கிறேன், மௌனமாகவும் இருக்கிறேன். மௌனமா இருந்துவிட்டா ரகசியம் காக்கப்படும், அதுவாக இருக்கிறேன். மிதுனானாம் அஜஸ்துவகம், ஆண் பெண் கூடியிருக்கிறார்களே மிதுனம், அவர்களுக்குள் பிரம்மாவாக இருக்கிறேன். சம்பத்சரா அஸ்மி அனுபிஷாம், நாம் தவறு செய்வதை கண்டிக்கிறார்களே தவறே இல்லாதவர்கள், அவர்களுக்குள் சம்பத்சரமாக இருக்கிறேன். ருத்துனாம் மதுமாதவோ, 6 ருத்துக்களுக்குள் வசந்த ருத்துவாக உள்ளேன். மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களுக்குள் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன்னு கண்ணன் சொன்னாரா? அப்ப மாசானாம் மார்கசீர்ஷோகம். நட்சத்திரானாம் ததா அபிஜித், நட்சத்திரங்களுக்குள்ளே அபிஜித்தாக இருக்கிறேன். அபிஜித்னு ஒரு நட்சத்திரமான உங்களுக்கு தோணும். உத்தராட நட்சத்திரனுடைய 4ஆம் பாதத்துக்கு தான் அபிஜித்னு பேர். ஒரு நட்சத்திரையும் பாதம் பிரிக்கிற முன்னு அதுல உத்தராஷாடா நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம் அபிஜித். அபிஜித் முகூர்த்தத்துலதான் வாமனமூர்த்தி திருவவதாரம் பண்ணா. ரொம்ப உயர்ந்த முகூர்த்தம்னு சொல்வார்கள். அந்த நட்சத்திரம் சொல்றார் மாசானாம் அகம் யுகானாஞ்ச கிருதம், யுகங்களுக்குள் கிருத யுகமாக உள்ளேன். தீரானாம் தேவலா அசிதா, தைரியம் இருக்கிறவாளுக்குள் தேவலன் அசிதனாக இருக்கிறேன். துவைபாயனோஸ்மி வியாசானாம், வேதத்தை பிரித்து கொடுத்தவர்களுக்குள் வேதவியாசர் பராசரருடைய பிள்ளை கிருஷ்ண துவைபாயனராக உள்ளேன். கவீனாம் காவியம் ஆத்மவான், கவிதை எழுதுபவர்களுக்குள் கவிகளுக்குள் சுக்கரனாக இருக்கிறேன். உஷனா கவின்னு கண்ணன் கீதையில சொல்றார். நான் சுக்கரனாக இருக்கிறேன். வாசுதேவோ பகவதாம், அனைத்தும் அறிந்து எங்கும் வியாபிக்க கூடியவர்களுக்குள் பகவான்களுக்குள் வாசுதேவ பகவானாக உள்ளேன். தந்து பாகவதேஸ்வகம், சொல்லிட்டே இருக்கார். எல்லாம் நான் தற்பரம சொல்லிட்டா நல்லா இருக்குமா? இதுதாப்புறம் உட்காந்து ஒருத்தர் இவ்வளவு தூரம் கேட்டு இருக்கார். ஒரு வார்த்தை அவரை பத்தி சொல்ல வேண்டாமோ? பகவான்களுக்குள் நான் தான் வாசுதேவன் தான், பாகவதர்களுக்குள் உத்தவன் தான் நான் விட்டார். ஏன்னா பாகவதர்கள் எத்தனையோ பேர் அமர்ந்து கேட்டு இருக்கிற உத்தவர். இது இத்தனையும் கேட்கிற பாக்கியம் வேற யாருக்குமே இல்லையே, இவருக்கு தான் கிடைச்சது. அப்ப பரம பாகவதர்கள் பக்தர்களுக்குள் நான் உத்தவனாக இருக்கிறேன். உத்தவனா இருக்கிறேன்னு சொல்லாமல் இங்க கண்ணன் கூறும்போது தொந்து பாகவதேஸ்வகம், நான் பாகவதர்களுக்குள் உத்தவனா இருக்கேன்னு சொல்லணும் இல்லையோ, பாகவதர்களுக்குள் நீயாக இருக்கிறேன். தொந்து பாகவதேஸ்வகம். இதனால உடனே ஒரே பிளாட்டர்டா இருக்கிறோம், பேம்பர் பண்ணிட்டாரோம்னா ஒண்ணும் இல்லையே, பகவானுக்கு அம்சம்னு தெரிகின்றதுனாலே பொறுப்பு அதிகமா எடுத்துன்னு அர்த்தம். நம்ம யாரோன்னு நினைச்சிருந்தோம்னா எப்படி வேணா வாழ்ந்து போடலாம். ஆனா அவன் நம்ம பேரை எடுத்து எப்ப சொல்லிட்டாரோ அப்ப இன்னும் சமுதாய சாமாஜிக சம்பிரதாய பொறுப்பு கூடிடுற சொல்லு. மேலே பார்ப்போம். கிம் புருஷானாம் ஹனுமான், கிம் புருஷர்களுக்குள் ஹனுமானாக இருக்கிறேன். வித்யாகிரானாம் சுதர்சனா, வித்யாதரர்களுக்குள் சுதர்சனாக இருக்கிறேன். ரத்னானாம் பத்மராகோஸ்மி, ரத்தனங்கள் 9 ஜெம்ஸ்னு சொல்ற முடியும், அதுகளுக்குள் பத்மராக கல்லாக இருக்கேன். பத்மகோஷா சுபேஷசா, மனம் பரப்பக்கூடிய மலர்களுக்குள் தாமரையாக இருக்கிறேன். குஷோஸ்மி தர்பஜாதீனாம், எத்தனையோ புல்லு வளர்றதே அதுல தர்பம் குஷமா இருக்கேன். அதை வச்சுதான் நம்ம எல்லா காரியங்களும் பண்றோம். கர்மானாலே தர்பத்தை வச்சுக்கிற முடியும், தர்பமாக இருக்கிறேன். கவ்யமாஜ்யம் ஹவிஹீஸ்வகம், ஹவிசு நாம யாகம் வளர்க்கச்சே ஹோமம் வளர்க்கச்சே ஹவிசு கொடுக்குறோமே, அதற்குள் நெய்யாக இருக்கிறேன். கவ்யமாஜ்யம் ஹவிஸ்வகம். விவசாயினாம் அகம் லக்ஷ்மி, முயற்சி இருக்கிறவர்களுக்கு அது திருவினையாக்கும்னு சொல்லணும். முயற்சி திருவினையாக்கும். அப்ப முயற்சி உடையவர்களுடைய முயற்சி வெற்றிகளுக்கும் செல்வமாக இருக்கிறேன். முயற்சி வெற்றி அடைஞ்சுடுத்துனா செல்வம் செழிப்பித்தானே, அந்த லக்ஷ்மியாகவே இருக்கிறேன். கிதவானாம் சலக்கிரகா, சூதாடுபவர்களுக்குள்ளே கபட்டமாக இருக்கிறேன். என்ன சூதாட்டம்னு சொன்னாலே ஆரோ ஒருத்தரை ஏமாத்த போற முடியும், அந்த ஏமாற்றாக இருக்கிறேன். திதிக்ஷாஸ்மி திதிக்ஷானாம், யாரெல்லாம் பொறுமை உடையவர்களோ அவர்களுடைய பொறுமையாக இருக்கிறேன். இப்ப 2வது வகை பாக்குறேன். இந்த குரூப்புக்குள்ள நான் இவனாக இருக்கிறேன் இத்தனை சொல்லுவா. இப்ப அப்படி அல்ல, பொறுமையுடையவர்களுடைய பொறுமையாக இருக்கிறேங்கிறார். அதனால ஒரு குரூப்பை எடுத்து அதுல இவனா இருக்கேன்னு சொல்றது இது இல்லை, அது ஒரு செக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு பகுதியில் ஒத்தொத்தர் குரூப்ல எது முக்கிய குணமோ அதை கூறுகிறார். பொறுமையுடையவர்களுடைய பொறுமையாக இருக்கிறேன். சத்துவம் சத்துவதாமகம், நல்ல சாத்விகர்களுடைய சத்துவகுணமாக இருக்கிறேன். ஓஜகா சகோ பலவதாம், வலிமை மிக்கவர்களுடைய மன வலிமையாகவும் உடல் வலிமையாகவும் உள்ளேன். கர்மாகம் வித்தி சத்வதாம், எல்லாத்துக்கும் கடைசியா சொல்றாரு. இப்ப பக்தி யோக நிஷ்டர்களின் பக்தியாக இருக்கிறேன். அவர்களுடைய பக்தியின் நான் சாத்வதாம் நவமூர்த்தினாம் ஆதிமூர்த்திரகம் பரா, 9 மூர்த்திகளுக்குள் நான் ஆதிமூர்த்தி வாசுதேவ மூர்த்தியா இருக்கேங்கிறார். இப்ப 9 மூர்த்தி எது? வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள்.
நாராயண, ஹயக்ரீவ, வராக, நரசிம்ஹ, வாமன. இது 9 மூர்த்தி. இந்த 9 மூர்த்திகளுக்குள் வாசுதேவ மூர்த்தியாக இருக்கிறேன். அப்புறம் விஸ்வாவசு, பூர்வ சித்திகி, கந்தர்வ, அப்சரசாமகம். கந்தர்வர்களுக்குள்ளே விஸ்வாசா இருக்கேன். அப்சரசுக்குள் பூர்வ சித்தியாக இருக்கிறேன். பூதராணாமகம் ஸ்தைரியம். மலை, பூதரர்கள்னா மலை. மலையில இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை, அசங்காத தன்மை மலைக்கு இருக்கும் இல்லையோ, அப்ப மலையில் இருக்கும் அசங்காத்தன்மையாக இருக்கிறேன், ஆடுடாது. மேலும் கந்தமாத்திரமகம் புவா, பூமியில் கந்தவதி பிருத்திவி, அந்த மண் வாசனையாக இருக்கிறேன். என மண்ணுக்கே வாசனை தானே சிறப்பு. கந்தவதி பிருத்திவி, இந்த பூமண்டலத்தில் கந்தமாக இருக்கிறேன். அபாம் ரசஸ்ச, தண்ணீரில் இருக்கும் சுவையாக இருக்கிறேன். பரமஹா தேஜிஷ்டானாம் விபாவசு, தேஜஸ் இருக்கக்கூடிய நெருப்புகளுக்குள் விபாவசு, அக்னியாக இருக்கிறேன். பிரபா சூரியந்து தாராணாம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவர்களுக்குள் பிரபா ஒளியாக இருக்கிறேன். சப்தோகம் நபசப்பரஹ, ஆகாயத்தில் இருக்கும் ஓங்கிற ஒலியாக இருக்கிறேன். பிரம்மண்யானாம் பலிரகம், அந்தணர்களிடத்துல மரியாதை இருக்கிறவாளுக்குள்ளே பலி மகாராஜாவாக இருக்கிறேன். வீரானாம் அகம் அர்ஜுனா, வீரர்களுக்குள் அர்ஜுனனாக உள்ளேன். பூதானாம் ஸ்திதி உற்பத்தி ரகம்பை பிரதிசங்கிரமஹ, இந்த பூதராசிகள் ஜீவராசிகள் இத்தனை உருவாயிருக்கே, இதனுடைய படைப்பு, காத்தல், அழித்தல், இருப்பு, அழிப்பு, காக்கப்படுதல், இவைகளாகவே இருக்கிறேன். கதி, உக்தி, உற்சர்க, உபாதானம், ஆனந்த, ஸ்பர்ச லட்சணம், ஆஸ்வாத, ஸ்ருத்யவக்ராணம், அகம் சர்வேந்திரியேந்திரியம். கர்மயோகங்களுடைய வியாபாரங்கள் எது, ஞான யோகங்களுடைய செயல்பாடுகளவை அனைத்துமாக இருக்கிறேன். அப்படின்னால் கண்ணால் பார்க்கிறோம், பார்வையாக நான். காதால் கேட்கிறோம், கேள்வியாக நான். கையால் எடுக்கிறோம், எடுத்தலாக நான். காலால் நடக்கிறோம், செல்லுதலாக நான். இப்படி ஒன்னொன்னு. நாவால் சுவைக்கிறோம், சுவையாக நான். மூக்கால் மணக்கிறோம், மணமாக நான். இப்படி 5 10 இந்திரியங்கள் எதை கிரகிக்குமோ அதுவாகவே இருக்கிறேன். பிருத்திவி வாயு ஆகாச ஆபோ ஜோதிரகம் மகான் விகார புருஷோ வியக்தம் ரஜசத்தம் தமப்பரம். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம், பிரகிருதி, மகான், அகங்காரம், இந்த 24 தத்துவங்கள் அச்சேதனம். 25வது சித்து ஜீவாத்மா. இந்த 25 உண்மை நிலையை அறிந்தவனாக நான் ஒருத்தனே இருக்கிறேன். அகமே தத்து பிரசங்கியானாம் ஞானம் தத்துவ நிச்சயா மகேஸ்வரேன ஜீவேன குணேன குணினாவினா சர்வாத்மனாமபி சர்வேண ந பாவோ வித்யதே குவசித். ஆக எத்தனை கூறியிருக்கிறேனோ உத்தவா, இது இத்தனையும் நான் அன்று இருப்பதில்லை. லோகத்தில் ஏதான் ஒரு சத்து இருக்கிறதுன்னு சொன்னால் அது என்னை அந்தராத்மாவாக கொண்டுதான் இருக்க வேண்டும். என்னை அந்தராத்மாவாக கொள்ளவில்லை என்னால் அப்படி ஒரு பொருளே கிடையாது என்று மறுத்து விட்டான் பெருமான். ந ததாமே விபூதினா சுஜதோண்டானி கோட்டிஷா, எத்தனை எண்ணினாலும் எண்ணலாம். என்னுடைய விபூதி சொத்து எதுன்னு எண்ண முடியாது. சொத்தினுடைய ஒரு சிறு பகுதியை கூட எண்ண முடியாது. தேஜா, ஸ்ரீஹி, கீர்த்திஹி, ஐஸ்வர்யம், ஹ்ரீஹி, தியாகா, சௌபதம், பதா, வீரியம், திதிக்ஷா, விஞ்ஞானம், எத்திர எத்திர சமயம் சதா, இது இத்தனை என்னுடைய அம்சம். எங்கே ஒளி இருக்கிறதோ, எங்கே லக்ஷ்மி செழிப்பு இருக்கிறதோ, எங்க புகழ் இருக்கிறதோ, எங்க செல்வம் இருக்கிறதோ, எது ஹ்ரீஹி வெட்கமோ, எது தியாகமோ, எது நல்லெண்ணமோ, எது வீரியமோ, பொறுமையோ, ஞானமோ, அனைத்தும் என்னுடைய அம்சம்னு தெரிந்து கொள். ஏதாஸ்தே கீர்த்திதா சர்வாக சங்கேபேண விபூதயா. இத்தனை இவ்வளவு விளக்கமா சுருட்டு நீ கேட்டதுக்காக உத்தவா சுருக்கமா சொன்னேங்கிறார். பட்டியலே நமக்கு தாங்கல. இது ரொம்ப சுருக்கமா கேட்டதுக்காக நான் சுருக்கமா சுருட்டேன். இப்போ ஒன்னு புரிந்து கொள். வாச்சம் யச்ச மனஹ, வாக்கை மனத்தாலே ஜெயிப்பாய். மனோயச்ச பிராணான், மனத்தை பிராணவாயுவாலே ஜெயிப்பாய். பிராணான் யச்ச இந்திரியாணிச்ச, பிராணவாயுவாலே இந்திரியங்களை ஜெயிப்பாய். ஆத்மானம் ஆத்மனா, அவற்றை புத்தியாலே ஜெயிப்பாய். இப்படி ஜெயிக்காமல் நான் விரதம் பண்றேன், தபசு பண்ணேன்னு சொல்லிருந்தியானா ஒரு நாளும் பக்தி ஏற்படாது. தஸ்மான் மனோவச்ச பிராணான் நியச்சேன் மத் பராயணா மத் பக்தி யுக்தியா புத்தியா தத பரசமாப்பியதே பரிசமாப்பியதே. இத்தனைக்கும் உடையவன் யான்னு தெரிந்து கொண்டு, ஆகையாலே என்னிடத்தில் பக்தி பிறந்து முளைத்து பக்தி வளருமானால் ஓர் நாள் என் திருவடிகளை வந்து அடைகிறாய் என்று 16வது அத்தியாயத்தை முடித்தார். இனி அதற்கு மேலே வர்ண தர்மம் என்ன, ஆசிரம தர்மம் என்ன, பிரம்மச்சாரி எப்படி நடந்துக்கணும், வானப்பிரஸ்தன் எப்படி நடக்கணும், கிரகஸ்தன் எப்படி நடக்கணும்னு சொல்ல போறார். பார்ப்போம்.